கேண்டிலிவர்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ கேண்டிலிவர் அப்படின்னா எப்படின்னா ஒரு சைடு ஃபிக்ஸ்டா இருக்கும், அதர் சைடு ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? ஏல பாருங்க ஃபிக்ஸ்ட் இப்படி எல்லாம் போட்டுருந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸ்டு. பில பாருங்க அவ்வளவுதான், எந்த ஒரு லோடும் அந்த இடத்துல ஆக்ட் ஆகல. அதுதான் என்னது கேண்டிலிவர். ஸோ கேண்டிலிவர்னா ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட், அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. அதான் என்னது கேண்டிலிவர். ஸோ எனக்கு கேண்டிலிவரோடைய லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.5 மீட்டர். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் 1.5 மீட்டர் is loaded with an UDL of 2 kilonewton per meter run over a length of 1.25 meter from the free end. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரீ எண்ட்ல இருந்து 1.25 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போட்டிருந்தா அது ஃபிக்ஸ்டு எண்ட், இதுதான் ஃப்ரீ எண்ட். ஓகேவா? அப்ப ஃப்ரீ எண்ட்ல இருந்து 1.25, இங்க இருந்து 1.25 டிஸ்டன்ஸ்ல ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது, அதனுடைய லோடு 2 கிலோ நியூட்டன் per மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட், இட் ஆல்சோ கேரிஸ் எ பாயிண்ட் லோட் ஆஃப் 3 கிலோ நியூட்டன் at a distance of 0.25 meter from the free end. அது என்னது? ஃப்ரீ எண்ட் தான். அது ஒரு பாயிண்ட் லோட். அப்போ இந்த இதுதான் ஃப்ரீ எண்ட். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் 0.25 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்ன ஆக்ட் ஆகுது? ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் லோடோட வேல்யூ 3 கிலோ நியூட்டன். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு? இதுக்கு நம்ம என்னது? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் வரையணும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க? அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் 1.25 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ப மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5. இல்ல 1.25 போயிருச்சு அப்படின்னா இந்த ரிமைனிங் பார்ட் எவ்வளவு இருக்கும்? அப்போ 0.25 தான் இருக்கும். ஓகேவா? சோ அந்த சின்ன சின்ன கேப்பையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒருவருக்கும் நேம் கொடுத்துக்கோங்க. இது ஏ பி. இது வந்து ஏன்னா கேண்டிலிவர்னாலே ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டு, அது ரெண்டு ஃப்ரீ. அதனால இது ஏ, இது பின்னு கொடுத்துக்கோங்க. எந்த இடத்துல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுற அந்த இடத்துல சீன் கொடுத்துக்கோங்க. யூடிஎல் வந்து இங்க முடியுதா, அதை வந்து டின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்க இஷ்டம் தான். இல்ல மேம் நான் சி இங்க தான் கொடுப்பேன், டி இங்க தான் கொடுப்பேன்னா அது உங்க இஷ்டம் தான். ஓகேவா? நோ ப்ராப்ளம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் இதுல சிம்பிளி சப்போர்ட்ல தான் நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ, அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். பட் அது கேண்டிலிவர்ல அது எதுவுமே நீங்க கண்டுபிடிக்க தேவையில்லை. டைரக்டா இந்த டயக்ராம் வரைங்க. டயக்ராம் வரைஞ்சோன்னு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. ஷியர் ஃபோர்ஸ் அட் பில எங்க பாருங்க, இந்த இடத்துல எந்த ஒரு லோடும் ஆக்ட் ஆகல. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? 0ன்னு போட்டுருங்க. அந்த பட் இது யூடிஎல் இங்க இருந்து ஆரமே மிக்குது, அதனால போடக்கூடாது. ஓகேவா? 0. சோ ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. சில என்ன பார்க்கணும்? ஷியர் ஃபோர்ஸ்னா என்னது? அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற லோடையும் எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிற லோடையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஆக்ட் ஆகுது? ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அப்போ யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா என்னது? ஷியர் ஃபோர்ஸ்ல லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ லோட் எவ்வளவு? 2. இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் லோட் எவ்வளவு? 2. என்ன மேம் இங்க 2 போட்டுட்டு இங்க 2ன்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த ஹோல் லென்த், அந்த ஹோல் உடைய யூடிஎல் உடைய வேல்யூமே 2 தான். ஓகேவா? அது இங்க மார்க் பண்ணாலும் சரி, அது இங்க மார்க் பண்ணாலும் சரி, பட் இந்த ஹோல் யூடிஎல் உடைய வேல்யூமே 2 தான். ஓகேவா? அப்போ இதனுடைய வேல்யூ அளவு 2. 2 இன்டூ அதோட டிஸ்டன்ஸ் அளவு 0.25. அப்போ 2 இன்டூ 0.25. நெக்ஸ்ட் சில ஆக்ட் ஆகிற லோட் என்னது? பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட்னா அப்படியே எடுத்துக்கணும். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷனா மைனஸ், லோடு வந்து 3. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் டி. டி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் யூடிஎல் பாக்குறோம். சோ யூடிஎல் டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் லோட் எவ்வளவு? 2. ஓகேவா? இங்க இருந்து இது வரைக்கும் லோடு வந்து 2 தான். இப்போ டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம் 0.25. இப்போ என்னது? இது வரைக்கும் டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அளவு, இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1.25. 1.25. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு லோடு இருந்து பாயிண்ட் லோட். சோ பாயிண்ட் லோட்னா என்னது? டவுன்வர்ட் டைரக்ஷன் மைனஸ் போட்டு இங்க என்ன லோடு இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதினோம். அது அந்த வேல்யூ வந்து 5.5 மைனஸ் 5.5 வருது. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. ஓகேவா? இதுக்கப்புறம் முன்னாடி எந்த ஒரு லோடு இல்ல, இந்த லோடோடய முடிஞ்சிருது. இந்த இதுக்கு தான் ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதனால கண்டுபிடிச்ச வேலையவே திரும்ப ஒரு எழுதிக்கிறோம். பட் இருந்தா நான் சொல்றேன் திரும்ப. ஏல கண்டுபிடிக்கும் போது இங்க ஒரு யூடிஎல் இருக்குது, ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. அப்போ இங்க இருந்து இந்த யூடிஎல் ஃபுல் எவ்வளவு? மைனஸ். ஏன்னா ரெண்டுமே டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். சோ மைனஸ் எவ்வளவு? இந்த யூடிஎல்ங்கிற வேல்யூ எவ்வளவு? 2. 2 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் அளவு, இங்க இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 1.25. 1.25. பாயிண்ட் லோட்னா என்னது? அப்படியே எடுத்துருக்கீங்க. ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன் மைனஸ் இந்த லோடு அளவு 3. ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு பார்க்க போறோம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மட்டும் தான் 0 வரும். ஓகேவா? ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல இங்க ஒன் செகண்ட். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 போனது மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் மாதிரி ஏலையும் 0 தான் வரும்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்ல மட்டும்தான் இங்கேயும் 0 வரும், இங்கேயும் 0 வரும். பட் இங்க அப்படி கிடையாது கேண்டிலிவர்ல. ஓகேவா? பி 0ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் சி. சி பாக்குறீங்க. சி பார்க்கும்போது என்னது?
சில ஆக்ட் ஆக லோட எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது பெண்டிங் மொமெண்ட். ஓகேவா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன லோட் இருக்குது? ஒரு யூடிஎல் மட்டும் தான் இருக்கு. அப்ப யூடிஎல் என்னது? டவுன்வர்ட் டைரக்ஷன். லோட் எவ்வளவு? லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் 2 தானே போடணும். அப்ப லோட் எவ்வளவு? 2 போட்டாச்சு இன்டு டிஸ்டன்ஸ். இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் C க்கு B க்கு உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 0.25. அப்போ 0.25 இன்டு 0.25 டிவைட் பை 2. இது நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் D. Dனா D வரைக்கும் எடுத்துக்கணும். பட் D ல ஆக்ட் ஆகிற லோட எடுத்துக்க கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு UDL இருக்குது. ஃபர்ஸ்ட் UDL பாத்துருவோம். UDL என்னது? மைனஸ். லோட் எவ்வளவு? லோட் 2. இப்போ B க்கும் இங்க இருந்து B ல இருந்து ஆரம்பிச்சு D வரைக்கும் இந்த UDL ஆகுது. ஓகேவா? D வரைக்கும் தான் பாக்குறோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1.25 இன்டு 1.25 டிவைட் பை 2. லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. இது UDL கையாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட்னா என்னது? மைனஸ் 3 இன்டு D வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த கேப் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கணும். பட் இங்க நான் நோட் பண்ணல. ஓகேவா? இந்த கேப் நான் நோட் பண்ணல. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து B ல இருந்து D வரைக்கும் 1.25. பட் B to C வந்து 0.25. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? அப்ப 1.25 ல இருந்து 0.25 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 1. அதான் நீங்க 1 எழுதிருக்கேன். ஓகேவா? சோ நீங்க இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பெண்டிங் மொமெண்ட் A கண்டுபிடிக்கணும். அப்ப A கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? இந்த UDL என்னது? மைனஸ். இது டவுன்வர்ட். UDL மைனஸ் கிடையாது. லோடு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆகுது. சோ மைனஸ் போட்டீங்களா? மைனஸ் 2 இன்டு இந்த லோட் எது வரைக்கும் ஆக்ட் ஆகுது? 1.25 டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆக்ட் ஆகுது. அப்போ லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. D வரைக்கும் தான் பார்த்திருப்பீங்க டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. பட் நம்ம A வரைக்கும் தானே பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் 0.25 ஆட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க பிளஸ் 0.25 ஆட் பண்ணிக்கணும். லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2 பிளஸ் அந்த 0.25 வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் லோட் இருக்குதா? அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 3 இன்டு C ல இருந்து அப்ப A வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு இங்க ஒரு 1ன்னு சொல்லியிருந்தேன். இங்க 0.25. அப்போ 1.25. அப்போ லோட் இன்டு டிஸ்டன்ஸ் வந்து 1.25. நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அந்த டயக்ராம் வரையணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பாருங்க. இங்க 0 கொடுத்தாச்சு. C பாருங்க. C எல்லாமே மைனஸ் தான். அப்ப என்ன பண்ணணும்? அந்த லைனுக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். சோ மைனஸ் இங்க வேல்யூ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 0.0625. நெக்ஸ்ட் 4னா அதுக்கும் கீழே தான் இருக்கும். 4.525. சோ நெக்ஸ்ட் உள்ள வேல்யூ 5. அதுக்கும் கீழே தான் இருக்கும். சோ கரெக்டா அந்த லைனுக்கு நேரா மார்க் பண்ணிக்கணும். A உடைய வேல்யூ அதுக்கு லைனா இருக்கணும். D உடைய வேல்யூ அதுக்கு லைன் கரெக்டா அதுக்கு நேரா தான் இருக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க B ல இருந்து C வரைக்கும் ஒரு UDL ஆக்ட் ஆகுது. அதனால இது பாராபோலா மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நீங்க பாராபோலா நான் எழுதுல நீங்க எழுதிக்கோங்க. சோ B ல இருந்து C வந்து ஒரு பாராபோலா மாதிரி போடணும். திரும்ப C ல இருந்து D பாருங்க அங்கேயும் ஒரு UDL ஆக்ட் ஆகுது. அப்ப அதுவும் பாராபோலா மாதிரி போடணும். சோ D ல இருந்து A வந்து ஒரு சும்மா நார்மல் தான் இருக்கு. அதனால இது வந்து ஸ்ட்ரைட் லைனா எழுதணும். ஓகேவா? இது வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். சோ மைனஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கேயும் பாருங்க நமக்கு வேல்யூ எல்லாமே மைனஸ் தான் இருக்குது. சோ மைனஸ். அப்ப அந்த லைனுக்கு கீழே தான் இப்ப நம்ம வரைய போறோம். நெக்ஸ்ட் இந்த கால்குலேட்டர்ல பாருங்க. இந்த Bங்கிற ஒரு பாயிண்ட்ல ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? Bக்கும் Cக்கும் இடையில ஒரு UDL இருக்குது. அப்ப அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் நான் போட்டுக்கிறேன். அதனுடைய லோட் எவ்வளவு? 2. சோ 2 இன்டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? Bக்கும் Cக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் 0.25. சோ 0.25. இது எல்லாமே எனக்கு ஃபிராக்ஷன்ல வரும். இது வரும். நீங்க வந்து அப்போ 1/2 னா 0.5 தானே? அப்போ அந்த 0.5க்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து ஏன்னா இது UDL. அப்போ இன்க்ளைண்டா போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் C ல எவ்வளவு லோட் ஆக்ட் ஆகுது? 3ங்கிற லோட் ஆக்ட் ஆகுது. அது டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்ப என்ன பண்ணும்? மைனஸ் எவ்வளவு வேல்யூ எவ்வளவு? 3. அப்ப 3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 7/2 னா என்னது? இந்த 3.5. ஓகேவா? சோ அங்க இருந்து திரும்ப கீழே கொண்டு வந்துடும். 3.5 கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட் C ல வந்துருச்சு. Cக்கும் Dக்கும் பாருங்க அங்க ஒரு UDL இருக்குது. அப்ப என்ன பண்ணும்? மைனஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். அதனால மைனஸ் எவ்வளவு லோட் எவ்வளவு? 2 இன்டு இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தா 1. சோ 1. சோ வேல்யூ எவ்வளவு? minus 11/2. 11/2 னா 5.5. ஓகேவா? அப்போ 5.5. நெக்ஸ்ட் D க்கும் A க்கும் எந்த ஒரு லோடு இல்ல. சோ டைரக்டா 5.5 நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணினோம். அப்ப இதுதான் என்னது? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்.